அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம் என்ன? அவங்க எப்பயும் நினைச்ச மாதிரி வெளியே போகலாம். ஆம்பளை பிள்ளைன்னா எங்க வேணாலும் போகலாம், சுதந்திரம் இருக்குது. பொம்பளை பிள்ளைக்கு அப்படி போக இயலுமா? பொம்பளை பிள்ளைக்கு போக இயலாது. சரி, ஏன் போக இயலாது? பெண்கள் என்றால் போக இயலாது, அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. போறதா இருந்தா மஹரம், ஹலாலான ஒரு மஹரமான உறவோடு தான் போகணும். 33வது அத்தியாயம் சூரா அஹ்ஸாப்ல 33வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அறியாமை காலத்துல ஜாஹிலியால நீங்க சுற்றி திரிஞ்ச மாதிரி சுற்றி திரியாதீங்க. வெளியே எந்த நேரமும் போய்த்துட்டு ஆண்கள் தான் வெளியே போக வேண்டியவங்க, பெண்கள் மறைஞ்சி ஒழுக்கமா உள்ள இருக்க வேண்டியவங்க. புரியுதா? சுத்தி திரியாதீங்கன்றான்ல, தேவைக்கு மட்டும்தான் போங்கன்றான்ல. அப்படி போறதா இருந்தா மஹரமான உறவோடு போங்கன்றான். இது இன்றைக்கு எப்படி பேசப்படுதுண்டா? கவலை என்ன தெரியுமா? அந்நிய மதத்தவர்கள் உண்மையா இஸ்லாத்திட மேல வெறுப்புக்காக பேசினாலோ அல்லது இஸ்லாத்தை தெரியாம சில பேர் பேசினாலோ ஏற்றுக்கொள்ளலாம். முஸ்லிம் பெண்களே பேசுறாங்க, அது என்ன ஆம்பளைக்கு மட்டும் ஒரு சட்டம்? அவங்க நினைச்சா போகலாமா? நான் போகணுமெண்டா மட்டும் மஹரம் தேவையா? இது என்ன நீதி? இது என்ன இஸ்லாமிய நீதி என்று முஸ்லிம் பெண்கள் பேசுறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க இங்கே இருக்கிறீங்க, இப்ப இங்க இருந்து நீங்க வீட்டுக்கு போறீங்க. நீங்க போவீங்க, ஏன்னா நீங்க சாதாரண ஒருத்தர், இது உங்களோட ஊரு, நீங்க அடிக்கடி போறீங்க. இப்ப ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வாராருங்க, நல்ல ஒரு அமைச்சர் வாராருன்னு வைங்களே. இந்த அமைச்சர் எப்படி வருவார்? எப்படி வருவார்? இப்ப சும்மா நீங்க சலாம் சொல்லிட்டு வந்த மாதிரி வருவாரா? அமைச்சர் வர்றதா இருந்தா 4 கார் முன்னால வரும், 2 டிஃபெண்டர் பின்னால வரும். அவர் காரை விட்டு இறங்கினா 4 பேர் பக்கத்துல இருப்பாங்க, காட், அவருக்கு பாதுகாப்பு. ஏன்? என்னைய விட உங்களைய விட அவரு மரியாதைக்குரியவர், மதிப்புக்குரியவர், அதிகாரத்தில் இருக்கிறவர், கண்ணியமானவர், அவர் ஒரு பெரிய இதில் இருக்கிறவர். அதனால அவருக்கு காட், அவருக்கு மரியாதை, அவருக்கு கண்ணியம். அல்ல எந்த அளவுக்கு பெண்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான்னு பாருங்க. ஆம்பளை நீ தனியா போ, பிரச்சனை இல்லை. பொம்பளை போகணுமா? தனியெல்லாம் போகக்கூடாது, உங்களுக்கு காடோட தான் நீங்க போகணும். அப்ப நீங்க எவ்வளவு மதிப்புக்குரியவங்க, எவ்வளவு அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி இருந்தா தனிய போகாதீங்க, நீங்க பாடி கார்டோட தான் போகணும். அவர் தான் மஹரமான உறவு. புரியுதா? அப்ப இன்னொரு யாராவது ஒரு அமைச்சருக்கு, அல்ல பெரிய ஒரு நடிகனுக்கு, பெரிய ஒரு பிரபல்யமான ஒருத்தருக்கு பாடி கார்டு இருந்தா அவருக்கு பக்கத்துல 2 பேர் பாதுகாப்புக்கு நடந்து போனா, பெரிய ஆக்கள் என்ன எப்படி பாடி கார்டு எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைப்போம். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெண், ஒரு பொம்பளை புள்ள, அவ வயதுக்கு வந்துட்டாவா, அந்த நாள்ல இருந்து அவ பாதுகாப்பான மஹரமோட தான் போகணும். அந்த நாள்ல இருந்து அல்லாஹ் கண்ணியப்படுத்திட்டான், அல்லாஹ் பெரிய ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டான். நீங்க தனியா போற அளவுக்கு, சும்மா நான் சொல்றேன், சாதாரண ஒரு பதவியில உள்ளவர ஒருத்தருக்கே சும்மா இப்படி போன, என்ன நீங்க தனியா போறீங்க அப்படி கேட்பாங்க. என்ன தனியா போறீங்க? ஒத்தரையாவது பாதுகாப்பு கூட்டிட்டு போக கூடாதா? என்ன ஹெல்ப்புக்கு ஒத்தரை எடுத்துட்டு போக கூடாதா? நீங்க எவ்வளவு பெரிய ஆள், நீங்க ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு உதவியாளர் எடுத்துட்டு போக கூடாதா அப்படி கேட்பாங்க. அப்ப அது அந்தஸ்து கூடினாத்தான் பாடி கார்டு என்பது வரும், பாதுகாப்பு என்பது வரும். அல்லாஹ் எந்த அளவுக்கு உங்களோட அந்தஸ்தை உயர்த்தி இருந்தால், அல்லாஹ் பெண்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தி இருந்தால், நீங்க பாதுகாப்பு இல்லாம போக கூடாதுன்னு வச்சிருப்பார். நாங்க இதை மாத்தித்தான் விளங்குறோம். எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, எங்களை தனியா போனா உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு பிரச்சனை வரும். நீங்க பாதுகாப்போட போகணும், ஏன்னா நீங்க கண்ணியமானவர்கள், ஏன்னா நீங்க அந்தஸ்து உள்ளவர்கள். அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துறான், நீங்க மஹரமோட தான் போகணும். அப்ப இதை சரியாக விளங்கி கொண்டோம் என்றா வாழ்க்கையில வெற்றி. மாத்தி விளங்கினோமா, இஸ்லாம் தப்புன்னு நினைச்சோமா, முடிஞ்சு. புரியுதா? சோ இந்த விஷயங்களை முதல்ல